வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பச்சை பொன்னாங்கண்ணி கீரையும் பாசி பருப்பும் போட்டு ஒரு கடையில் தான் செய்ய போறோம். இந்த வெயில் நேரத்துல நம்ம கொஞ்சம் கீரை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதுக்கு சைடிஷா அந்த கீரை கடையலுக்கு சைடிஷா முட்டை வறுவல் தான் செய்ய போறோம். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். கீரையை ஆஞ்சிட்டு 2-3 தண்ணி மாற்றி நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். பொன்னாங்கண்ணி கீரையிலேயே 2-3 வெரைட்டி கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறது பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. கழுவி சுத்தம் பண்ண கீரையை கொஞ்சம் ஓரளவுக்கு பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு சேர்த்து நம்ம கடைய போகிறதுனால நறுக்கிட்டு வேக வச்சோம்னா நமக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம நறுக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பெரிய கட்டு கீரையாக ஒரு கட்டு கீரை தான் எடுத்திருக்கோம். இதுக்கு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, 4-5 சின்ன வெங்காயம், 5-6 வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக ஜீரகம், கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடிடலாம். 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டா சரியாக இருக்கும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளியை லேசாக மசிச்சு விட்டுட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ பருப்போடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். பருப்பில் இருக்கிற தண்ணியே போதும். ஒருவேளை தண்ணி பத்தலைனா மட்டும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பருப்பு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். சூட்டோடு கடைச்சி விட்டுட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். கீரையை மட்டும் நம்ம எப்போவுமே மத்து வச்சு கடைஞ்சோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மற்றபடி நம்ம இந்த மிஷின்லலாம் போட்டு நம்ம கீரையை கடைஞ்சோம்னா அந்தளவுக்கு ருசி இருக்காது. இப்போ கீரை நல்லா நமக்கு மசிஞ்சு தயாராகிடுச்சு. இதை வேறு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிற கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா நெய்யே சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம தாளிச்சிட்டோம்னா சாப்பிட்றப்ப நெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தாளிக்க கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 வரமிளகாய், கடுகு நல்லா வெடித்த உடனே பொடியை நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கூடவே லேசாக கீரைனா 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போட்டிருக்கிற பூண்டும் வெங்காயமும் லேசாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட இந்த கீரை கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் வெயில் நேரத்தில் பொன்னாங்கண்ணி கீரை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த கீரை மசியலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு முட்டை எடுத்து நல்லா வேக போட்டு எடுத்து வச்சுக்கணும். முட்டை வறுவலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் சோம்பு, 4-5 வெள்ளைப்பூடு, ஒரு பெரிய வெங்காயம், அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இன்றைக்கி 5 முட்டை தான் நம்ம வேக போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சரியாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்ச முட்டையை தண்ணியெல்லாம் இருத்துட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி 2-2 நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை முட்டை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பெப்பர் தூள் சேர்க்கலை. ஒருவேளை உங்களுக்கு பெப்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூடவே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கரண்ட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கரண்ட்டு வந்திருக்கு. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற முட்டையை ஒன்றொன்னா எண்ணெயில் வச்சிடலாம். முட்டை வறுவலுங்கிறதுனால நம்ம மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக மசாலா சேர்த்தோம்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட இந்த மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா போட்டு வச்சுருக்கிற முட்டையெல்லாம் இந்த மாதிரி எண்ணெயில் வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பூண்டு வெங்காய வாசனையோட இந்த முட்டை வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்தோட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு பொன்னாங்கண்ணி கீரை கடையிலும் அதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு முட்டை வறுவலும் தயாராகிடுச்சு. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை ரோஸ்ட்டுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். Thank you.